மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது படங்களும் படங்களுக்குரிய பெயர்களையும் வாசிக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இதுல இருக்கிறது என்ன படம்? இது யார் இருக்கிறது? இதுல யாரு? அம்மா. யார் இருக்கிறது? எங்களுடைய அம்மா இருக்கிறா. இப்ப நாங்க அம்மாவை முதல் நாங்கள் படங்களை பார்ப்போம். சரியா? என்னென்ன படம் இருக்குன்னு பார்த்துட்டு பிறகு அந்த படத்துக்கு கீழே இருக்கிற சொற்களை வாசிப்போம். சரியா? அப்ப இது யார்? இது அம்மா. இது யார்? இது யாரு? அப்பா. அப்ப எங்களுக்கு யாரு முதல் முக்கியம்? அம்மாவும் அப்பாவும் தான் எங்களுக்கு முதல் தெய்வங்கள். ஏன்னா நாங்கள் கண்கண்ட தெய்வம் யாரு? அம்மாவும் அப்பாவும். சரியா? இது என்ன? இது என்ன? இது ஆடு. என்ன? இது ஆடு. உங்களுக்கு தெரியுமா ஆடு? என்ன உங்களோட வீடுகள்ல இருக்கும் அல்லது தோட்டக்கரையல்ல குளக்கரையல்ல ஆடு கண்டிருப்பீங்க. சரியா? இது நாய். என்ன? இது நாய். நாய் எங்க இருக்கும்? எங்களுடைய வீடுகள்ல நாங்கள் வளர்ப்போம். என்ன? இது எதற்காக வளர்க்கிற? நாங்கள் செல்ல பிராணியாகவும் வளர்ப்போம். எங்களுடைய வீட்டுக்கு காவலாகவும் இந்த நாயை நாங்க வளர்ப்போம். இந்த நாய் எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்கும். என்ன? இது என்ன? இது பூனை. பூனை எங்க இருக்கும்? பூனையும் வீட்டில் இருக்கும். என்ன? எங்களுடைய வீட்டில் செல்ல பிராணியாக பூனையையும் நாங்க வளர்க்கிறது உண்டு. என்ன? இது என்ன? இது மீன். என்ன? இது மீன். மீன் எங்க இருக்கும்? எங்க பார்த்துருக்கிறீங்க மீனை? எங்க பார்த்துருக்கிறீங்க? கடல்ல பார்த்துருக்கிறோம். நாங்க மீனை சாப்பிட்ற நாங்கள். என்ன? உணவாக உட்கொள்ளுற நாங்கள் இந்த மீனை. வேற எங்க இந்த மீன் இருக்கும்? எங்களுடைய வீடுகள்ல நாங்க வளர்ப்பு தொட்டிகள்ல அழகு மீன்களை வளர்ப்போம். ஏன்னா பல நிறங்கள்ல மீன்களை நாங்க வளர்க்கிறது. இது அழகான பூ. என்ன? இது பூ. என்ன நிறத்துல இருக்குது இந்த பூ? என்ன நிறத்துல இருக்குது? ஊதா நிறத்துல இருக்குது. இது என்ன? இது அழகான ஒரு மரம். என்ன? சிறிய மரமா பெரிய மரமா? இது பெரிய ஒரு நிறைய கிளைகள் உள்ள பெரிய மரம். என்ன? அழகான ஒரு மரம். இது முயல். என்ன? இது முயல். முயலும் நாங்க வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கிற நாங்கள். இலை. என்னது? இலை. இது எலி. எலியை நாங்க வளர்ப்போமா? வளர்க்கறது இல்லை. ஆனா தாமாக வந்து எங்கட வீட்டில் இருக்கும். என்ன? தாமாக வந்து எங்கட வீட்டில் இந்த எலி இருக்கும். இது என்ன பிள்ளைகள்? ஊற்றல். என்ன? இது ஊற்றல். இது பட்டம். பட்டம் எங்க பார்த்திருப்போம்? வானத்துல பறக்கும். மற்றது நாங்கள் பட்டம் செய்து விட்டிருப்போம். என்ன? வானத்துல நாங்களும் பட்டம் செய்து விட்டிருப்போம். கப்பல். என்ன? இது கப்பல். கப்பல் எங்க நீங்க பார்த்திருக்கிறீங்கள்? கடல்ல பார்த்திருப்போம். மற்றது படங்கள்லையும் கப்பலை நாங்க பார்த்திருப்போம். இது என்ன வெள்ளையா இருக்குது? ஒரு பறவை. இது என்ன பறவை? கொக்கு. என்ன பறவை? கொக்கு. கொக்கு எங்க பார்த்திருக்கிறீங்க? குளக்கரையில வந்திருக்கும். என்ன? எதற்காக வந்திருக்கும்? குளத்துல இருக்கிற மீன்களை தமக்கு உணவாக பிடித்து உண்ணுறதுக்கு இந்த கொக்கு வந்து குளக்கரையில இருக்கும். மற்றது வயல்கரையிலையும் வயல்களுக்கையும் இந்த கொக்கு வந்து இருக்கும். இது வண்டி.
சரியா? இது என்ன? இது வண்டி. இது என்ன வண்டி? இது மாட்டு வண்டி. மாடு சவாரி செய்கிறது. என்ன? மாடு இழுத்து கொண்டு போகிற வண்டி. முன்னைய காலத்திலே, முற்காலத்தில் எங்களுடைய ஊர்களில் இந்த மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்கிறது. சரி, எங்களுடைய முதியோர் மூத்தோர்கள்லாம் இந்த மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்தாங்க. ஆனால் இப்போ பயணம் செய்தவ இப்போ இந்த மாட்டு வண்டி இல்லை. என்ன? அப்போ இது என்ன? இது மாட்டு வண்டி. சரி, நாங்கள் இப்போ இவ்வளவு நேரமும் படங்கள் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த படங்களுடைய சொற்களை வாசிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். இப்போ நான் இதில் இருக்கிற படம் என்ன? என்ன படம் நீங்கள் இதில் பார்க்குறீங்க? அம்மா. என்ன படம்? அம்மாட படம். அம்மாட சொல்ல நாங்கள் உச்சரிப்போம். சரியா? மா. என்ன? அம்மா. என்னது? திரும்ப வாசிங்கோ. இது என்ன எழுத்து? ஆனா. மா. ஆனா உம்மன்னா மாவென்னா. என்ன? அம்மா. சரியா? அடுத்தது பார்ப்போம். பா. என்ன? அப்பா. இது பா. என்ன? அப்பா. சரியா? அடுத்தது டு. இது என்ன எழுத்து? ஆ. முதல் நாங்கள் பார்த்தது என்ன? இது ஆ. என்ன? நெடில் ஆ. டு. ஆடு. சரியா? இது என்ன படம்? நாய். சரி, நாங்கள் இப்போ வாசிக்க போகிறோம். நா. இது என்ன எழுத்து? நா. ஈ. என்ன? நாய். என்னது? நா. ஈ. நாய். இது என்னது? பூனை. அப்ப இது என்ன எழுத்து? பூ. என்ன எழுத்து? பூ. இது நை. என்ன? பூனை. இது பூ. இது நை. பூனை. அடுத்தது மீன். என்ன படம் இது? மீன். அப்ப மீ இன். மீன். திரும்ப சொல்லுங்க. மீ இன். என்ன? மீன். இது என்ன? இது பூ. என்ன? பூ. இது என்ன எழுத்து? பூவென்னா. அப்ப இது பூ. இது என்ன படம்? இது மரம். அப்ப இப்ப வாசிங்கோ. ம ட என்ன? மரம். திரும்ப ம ட என்ன? மரம். இது முயல். என்னது? முயல். முயலை வாசிக்க போறோம். மூ ஜ இல். முயல். திரும்ப மூ ஜ இல். முயல். இது தெரியும் உங்களுக்கு. என்ன? என்ன இது? இலை. அப்ப இது என்ன எழுத்து? என்ன எழுத்து? இ. இது லை. அப்ப என்ன? இலை. இ லை. இலை. எல்லி. அப்ப ஏ லி. என்ன? எலி. ஏ லி. எலி. இது என்ன? இது
ஊற்றல். என்னது? ஊற்றல். அப்ப ஊ ட இல். என்ன? ஊற்றல். பட்டம். என்னது? பட்டம். ப இட்ட பட்டம். சரியா? பட்டம். இது கப்பல். அப்ப வாசிப்போம். க இப் ப இல். கப்பல். திரும்ப சொல்லுங்க. க இப் ப இல். கப்பல். கொக்கு. அப்ப இது கோ. இது என்ன எழுத்து? கோ. கு. கொக்கு. என்ன சொல்லு? கொக்கு. கோ கு. கொக்கு. வண்டி. என்ன? வண்டி. அப்ப வ இன் டி. வண்டி. திரும்ப வ இன் டி. வண்டி. சரியா? அப்ப நாங்கள் என்னென்ன சொற்கள் பார்த்து நாங்கள்? வண்டி பார்த்து நாங்கள், கொக்கு பார்த்து நாங்கள், கப்பல் பார்த்து நாங்கள், பட்டம் பார்த்துருக்கிறோம், ஊற்றல், எலி, இலை, முயல், மரம், வேற என்ன பார்த்துனாங்க? பூ, மீன், பூனை, நாய், ஆடு, அப்பா, அடுத்தது அம்மா. இவ்வளோ சொற்களும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்? ஒரு வேறுபட்ட படங்களை சுற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம்? வட்டம் போட போறோம். சரியா? வித்தியாசமான உருவமுள்ள பெட்டியை சுற்றி என்ன செய்யட்டுக்குமா? வட்டம் வரையட்டுக்குமா அல்லது கோடு கீறட்டுக்குமா? இதுல மீன்கள் இருக்குது. இந்த மீன்கள் இருக்கிற பெட்டிக்குள்ள ஒரு மீன் வித்தியாசமா இருக்குதான். அந்த எந்த மீன் அது? நீலம் மஞ்சள்லையும் இருக்குது, தனிய சிவப்பு நிறத்திலையும் ஒரு மீன் இருக்குது. அப்ப எந்த மீன்? இந்த மீன். சரியா? அடுத்தது கிளிகள் இருக்குது. என்ன? பச்சை நிறத்துல கிளிகள் இருக்குது. அந்த கிளிகள்ல ஒரு கிளி வித்தியாசமாக இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த கிளி அது? சிவப்பு நிறத்துல பறந்து கொண்டிருக்கிற கிளி. சரியா? இது வேறுபட்டு இருக்குது. அதே போல நாய். என்ன இருக்குது? நாய். இதுல சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாய் வேறையா இருக்குது? எந்த நாய்? இந்த புள்ளி புள்ளி உள்ள நாய். என்ன? ஒரு காலை தூக்கி வைத்து கொண்டு நிக்குது, வேற நாக்கு நீட்டிக்கொண்டு நிக்குது. அதனுடைய உடல்ல எப்படி இருக்குது? புள்ளிகள் புள்ளிகளாக இருக்குது. சரியா? இதெல்லாம் என்ன? பூக்கள், இலைகள், மீன்கள். பூக்கள் இருக்குது, இலைகள் இருக்குது, மீன்கள் இருக்குது. இப்ப பார்ப்போம், இலைகளை பார்ப்போம். திசை மாறி இருக்குது. என்ன? இலையில 3 இலைகள் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரே ஒரு இலை மாத்திரம் வேறுபட்டு இருக்குது. அது எந்த இலை? எந்த இலை அது? இந்த 3வது பெட்டிக்குள்ள இருக்கிற இலை வேறுபட்டு இருக்குது. பூக்களை பார்ப்போம்.
பூக்கள் என்னத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? பூக்கள் நிறங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம், வடிவங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப நிறங்களை பார்ப்போம். என்ன நிறத்துல இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது, பர்பிள் நிறத்துல, ஊதா நிறத்துல இருக்குது. மற்றது இளம் சிவப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு நிறத்துல இருக்குது. அதுக இதழ் மெல்லிது மெல்லியா இருக்கு. இது பெரிய இதழாக இருக்குது. அப்ப இது வேறுபட்டு இருக்குது. இதுல எது வித்தியாசம்? இது நீங்க உடனே கண்டுபிடிப்பீங்களே, என்ன? பூக்களோட இலைகள் இருக்குது. அடுத்தது மீன். இந்த மீன் வேற மீன். என்ன? இந்த மீன் வேற மீன். சரி, இப்ப பார்ப்போம். மேல இருக்கிறதுல என்ன? கேக்கோட என்ன கூடுதலா இருக்குது? ஆப்பிள். பட்டத்துல வால் இல்லை. பூனைக்குட்டி, ஒரு பூனைக்குட்டி ஒரு பக்கம் பார்த்து கொண்டு இருக்குது. என்ன? இத பார்ப்போம். இதுல என்ன? இது கேக். அடுத்ததை பார்ப்போம். முயல் குட்டிகள் இருக்குமே. என்ன செய்யணும்? உங்களை மாதிரி அழகாக புத்தகம் வச்சு படிச்சு கொண்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு முயல் குட்டி வச்சிருக்குது ஒரு புத்தகத்தை. 2 முயல் குட்டிகள் ஒரு புத்தகத்தை வச்சு கொண்டு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க? 3ஆவதாக இருக்கிற படத்துல ஒரு புத்தகத்துல 2 முயல் குட்டிகள். என்ன? பதையில வேறுபட்டு இருக்குது. சரி, மீன்ல இந்த மீன் வேறுபட்டு இருக்குது. இதுல பாப்போம். எல்லாம் பூனைக்குட்டிகள். அதுவும் பூனைக்குட்டி தான். எல்லாமே பூனைக்குட்டி தான். ஆனா இந்த 3 பூனைக்குட்டியும் எப்படி இருக்குது? ஒரே வடிவத்துல இருக்குது. அப்ப இதுல எந்த பூனைக்குட்டி வேற? இந்த பூனைக்குட்டி வேற. நிறத்திலையும் வேற, இருக்கிற வடிவத்திலையும் வேற. என்ன? நாய்க்குட்டி. இதெல்லாம் பெரிய நாய். இது குட்டி குட்டி நாய். சரியா? முதல் பார்த்த மாதிரி முயல். எல்லாத்துலேயும் ஒரு புத்தகத்தில் 2 முயல் குட்டிகள் படிக்கிறன. ஆனால் இதுல மாத்திரம் ஒரே ஒரு முயல் குட்டி ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சு கொண்டு இருக்குது. சரியா? சரியா? அப்ப நாங்க இவ்வளவு நேரமும் வேறுபட்ட உருவங்களை இனம் கண்டு அதுக்கு கீழே கோடு வரைஞ்சினாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்டா, படங்கள் இருக்குது, படங்களுக்குரிய பெயர்கள் இருக்குது. படங்கள் இருக்குது, படங்களுக்குரிய பெயர்கள் இருக்குது. இதை இணைக்க போறோம். இது என்ன படம் உங்களுக்கு தெரியுதா? என்ன படம்? ஆமை. அப்ப ஆமை எங்க இருக்குது? ஏது? ஆமை. ஆமை. இது என்ன படம்? இது என்ன விலங்கு? ஆடு. என்ன? ஆடு. முதல் பார்த்து நாங்கள் ஆடு. எங்க இருக்குது ஆடு? ஆடு. சரியா? இது ஊத்தல். ஊத்தல். ஈட்டி. இது என்ன படம்? மீன். சரியா? இது என்ன படம்? ஆமை, ஆடு, ஊதல். ஊதலண்டா என்ன பிள்ளைகள்? நீங்க வச்சு ஊதுவீங்க, விசிலன்னு சொல்லுவீங்களா? ஈட்டி, மீன். சரியா? சரியா? இப்ப இதுல படத்தின் முதல் எழுத்த
கண்டுபிடிச்சு வட்டம் போடட்டுக்குமா. சரி, இந்த படத்துல இது சரியா, இதுல முதலாவதாக இருக்கிற படம் என்ன படம்? அணில். என்ன படம்? அணில். அப்ப அணிலுக்குரிய எழுத்து என்ன? அ. அணில். அ நீ இல். அப்ப அ என்ற எழுத்து. இந்த அ என்ற எழுத்த நாங்க வட்டம் வரைவோம். இது ஒரு மரம். என்ன மரம் இது? ஈச்ச மரம். அப்ப ஈ என்ன எழுத்து? ஈ. இது என்ன பிள்ளையால்? என்னது? ஈட்டி. என்ன? அப்ப ஈட்டிக்கு என்ன எழுத்து இதுல வரணும்? எந்த எழுத்து நாங்க வட்டம் வரையணும்? ஈ. என்ன எழுத்து? ஈ என்ற எழுத்த வட்டம் வரையணும். இது என்ன படம்? என்ன படம்? ஆமை. அப்ப ஆமைக்கு என்ன எழுத்து வரணும்? ஆ. என்ன எழுத்து? ஆ என்ற எழுத்து வர வேணும். இது என்ன படம்? என்ன படம்? ஆடு. ஆடுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா? ஆ. என்னது? ஆ. ஆவென்னா என்ன? இது என்ன? இது உங்களுக்கு தெரியுமா? இது கண்டிருக்கிறீங்களா? என்ன இது? இஞ்சி. இது ஒரு கிழங்கு. என்ன? இஞ்சி. அப்ப இ. இ என்ன? இஞ்சி. இது என்ன செய்யறா? ஈட்டை. ஈனா. ஈட்டை. என்ன? இது இலை. என்னது? இலை. அப்ப நாங்கள் படங்களுக்கு உரிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். இது என்ன செய்ய போறோம்? இதுவும் அதே போலதான் இது இணைக்க போறோம். சரி, இதுல என்ன படம்? இது அம்மா. அம்மா எந்த எழுத்துக்கு வருவா? எந்த எழுத்துக்கு வருவா? அ. இது என்ன? இது 5. எங்கட கையில எத்தனை விரல் இருக்குது? 5 விரல். அப்ப அதைத்தான் காட்டி இருக்குது. அப்ப ஐ அண்ணா. இது என்ன படம்? இலை. அப்ப எந்த எழுத்துக்கு வரும்? ஈனாக்கு நேர வரும். இது ஊதல். ஊவென்னா? ஊதல். என்ன படம்? ஏணி. ஏ. என்னது? ஏணி. ஒட்டகம். சரியா? ஒட்டகம். ஓ என்ன? இது என்ன? இது ஓடம். அப்ப ஓவென்னா? ஓடம். உதடு. ஈ. ஆடு. எலி. இது என்ன? இது ஔடதம். ஔடதம் என்ன? மருந்து. என்ன? காய்ச்சல் வந்தா குடிப்போம் மருந்து. சரியா? அப்ப இது என்ன? இது யார்? இது அம்மா. அம்மா என்ன எழுத்துல வருவா? ஆ எழுத்துல. இது என்ன? இது 5. கையென்று சொல்லக்கூடாதா? 5 விரலை காட்டி இருக்குது. எத்தனை? 5. அப்ப ஐ. இது இலை. ஈ. ஊதல். ஊ. ஏணி. ஏ. ஒட்டகம். ஓ.
ஓடம். என்ன இது? ஓடம். எங்க? இங்க இருக்கு ஓடம். இது என்ன இது? உதடு. அப்ப ஊ. இது என்ன? ஈ. உங்களுக்கு தெரியுமா என்ன? ஈ. அப்ப ஈ. இது ஆடு, எலி, ஔடதம். என்ன இது? ஔடதம். சரியா? அப்ப இப்ப என்ன பார்த்து நாங்கள் இந்த சொற்களுக்குரிய முதல் எழுத்துக்களோட இணைச்சினாங்க. சரியா? சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு உயிர் எழுத்துக்கள்ல வரி என்ன நாங்கள் படிக்கிற முதல் எழுத்துக்கள்ல உள்ள சொற்கள் என்ன அந்த படங்களுக்குரிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சினாங்க. அப்ப இதுல என்னென்ன படம் இருக்குது? அணில், ஈச்சமரம், ஈட்டி, ஆமை, ஆடு, இஞ்சி, இறை. என்ன உணவு கொடுக்கறத இறை, இலை. அப்ப இவளா சொற்களுக்கும் இவளா படங்களுக்கும் உரிய முதல் எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். சரியா? அதே போல இது என்ன செய்து நாங்கள் ஆவில இருந்து ஔ வரைக்கும் என்ன இருக்குது? எழுத்துக்கள் இருக்குது. இப்ப இது என்ன எழுத்து? அ. என்ன எழுத்து? அ. ஆ. எங்க இருக்கு ஆ? இது ஆ. ஆவென்னா. சரியா? இது என்ன எழுத்து? ஆவென்னா. இது ஈனா. ஈயன்னா. ஊனா. ஊவன்னா. ஏனா. அடுத்தது ஏயன்னா. ஐயன்னா. ஓனா. ஓவன்னா. ஔவன்னா. இப்ப ஆனாவில இதுல என்ன சொல் இருக்குது? என்ன படம் இருக்குது? ஆனாவில அம்மா. வேற என்ன உங்களுக்கு தெரியும்? அப்பா. வேற அணில், அம்மி, அக்கா. என்ன அப்ப ஆனாவில நிறைய சொற்கள் எங்களுக்கு தெரியும். முதல் அம்மா, அடுத்தது அப்பா, அம்மி இருக்கு, அணில் இருக்குது. என்ன ஆனாவில ஆ. என்ன ஆவென்னா. ஆவென்னாவில் இதுல என்ன சொல்லி இருக்குது? என்னத்தின் படம் காட்டப்பட்டிருக்குது? ஆடு. வேறு என்ன பார்த்து நாங்கள் இதுக்கு முதல் செய்த பயிற்சியில ஆமை பார்த்து நாங்கள். என்ன ஆவென்னாவில தான் ஆமை, ஆடு. வேறு என்ன எங்களுக்கு தெரியுமா? ஆவென்னாவில ஆந்தை தெரியும். என்ன ஆந்தை? ஆவென்னாவில ஆந்தை தெரியும். ஆலமரம். என்ன மரம்? ஆலமரம். ஆவென்னா. அடுத்தது என்ன எழுத்து? இந்த ஈனா. இந்த ஈனாவில இலை மட்டுமா உங்களுக்கு தெரியும்? வேற என்ன தெரியும்? இஞ்சி. இதுல பார்த்துனாங்களே என்ன இஞ்சி முதல் பார்த்ததுல பார்த்துனாங்க இஞ்சி. வேற நாங்க சாப்பிடுற உணவுண்டு இட்லி. கோழி, பறவைகள்ல வர்றது என்னன்னு சொல்ற நாங்கள் இறகு. இதெல்லாம் எதுல வாரது? ஈனாவில வார சொற்கள். அடுத்தது ஈயன்னா. ஈயன்னாவில் என்ன? ஈட்டி. ஈட்டி தான் படிக்கிறோம் நாங்க. என்ன ஈச்சமரம். இதுல என்ன இருக்குது? ஈயன்னாவில் என்ன இருக்குது? ஈ என்றும் சொல்லுவா, ஈசல் என்றும் சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஊனா. ஊனாவில உரல் தான் பார்க்கிறோம் நாங்கள். இன்றைக்கு புதுசா என்ன பார்த்துக்கிறோம்? உதடு. என்ன உங்களை எல்லாருக்கும் உதடு இருக்குது. உதடு. வேற என்ன பார்க்கலாம்? உலகம். நாங்க இருக்கிற உலகம் ஊனாவில இருக்குது. அடுத்தது ஊவென்னா ஊதல். ஊதல்னா என்ன? விசில் என்று சொல்லுவீங்களே. என்ன விசில் ஊதுவீங்கள்.
ஊதல். அதை விட வேற என்ன உபநாவில்? ஊர்தி. ஊர்தி என்ன இது? நாங்கள் பயணம் செய்கிறது பஸ் என்று சொல்லுவோம், அது ஊர்தி. அடுத்தது நாங்கள் ஆடுவோம், என்னது? ஊஞ்சல். சரி, அடுத்தது ஏனா. ஏனாவில் என்ன இருக்குது? இதில் எலி இருக்குது. வேற என்ன எங்களுக்கு தெரியும்? 8 என்ன? எண். அப்படி எருமை, எருது. சரியா? அப்போ இதில் நாங்கள் ஆனாவிலிருந்து ஏனா வரைக்கும் என்னென்ன சொற்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இதில் தமிழ் பாடத்தில் பயிற்சியல் நாங்கள் செய்த நாங்கள் வேறுபட்ட உருக்கள் வட்டது எழுத்துக்களுக்குரிய படங்கள் என்று சொல்லி இணைச்சிருக்கிறோம். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ், பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.